திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 248, அதிகாரம் அருளுடைமை. 1896 ஆண்டு பம்பாய் நகரத்தில் பிளேக் நோய் பரவி மக்களுக்கு பெருமளவில் தொல்லை கொடுத்தது. எந்த நேரத்தில் எந்த மனித உயிர் இழக்கக்கூடுமோ என்ற பீதியுடன் மக்கள் காலம் கழித்து கொண்டிருந்தனர். நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல திட்டங்களை வகுத்தது. ஆனால் உயிரை பற்றி கவலைப்படாமல் சேவை செய்ய தியாக உள்ளம் படைத்த யாருமே முன்வரவில்லை. நிலைமையும் முற்றிப்போனது. அச்சமயத்தில் ஒரு நடுத்தர வயது இளைஞன் அரசாங்க சுகாதார அதிகாரியிடம் வந்து பிளேக் நோயின் பிடியிலிருந்து மக்களை காப்பாற்றும் பணியில் என்னால் இயன்ற அளவு உதவி நினைக்கின்றேன் என்றார். ஆனாலும் அரசாங்க அதிகாரிக்கு இவர் நோயின் கொடுமையை உணராமல் உதவிக்கு வந்திருக்கிறார் என்று சந்தேகம் ஏற்பட்டது. உடனே, பிளேக் ஓர் உயிர்கொல்லி நோய் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் புன்னகையுடன், என்னை போல் ஒத்த மனித உயிர் ஒரு நோயின் காரணமாக பலியாவதை தடுக்க ஒரு மனிதன் என்ற முறையில் உதவுவதை என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன். இந்த முயற்சியின் போது நானே அந்த நோய்க்கு இலக்காகி உயிர்விடவும் நேரிடும் என்பதை உணர்ந்தே இருக்கிறேன் என்றார். தன் உயிரையும் துச்சமென மதித்து பிற உயிர்களை காக்கும் பணியில் வலிய வந்து தம்மை ஈடுபடுத்தி கொண்ட அந்த பெருந்தகையாளர் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். அச்சமயத்தில் காந்தி இந்தியாவில் அவ்வளவாக பிரபலமாகவில்லை. அவர் அப்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்தார். இடையில் தனது மனைவியையும் குழந்தைகளையும் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்துச் செல்வதற்காக இந்தியாவிற்கு வந்திருந்தார். அப்போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது. காந்தியின் உள்ளத்தில் கருணையும் தன்னலமற்ற பொதுநல மனப்பான்மையும் நிரம்பி இருந்தது. அதனால்தான் தனது உயிரே போனாலும் பரவாயில்லை என மக்களுக்காக உழைக்க முன்வந்தார். பிற்காலத்தில் மகாத்மா காந்தி என்று மக்களால் மனநிறைவோடு அழைக்கப்பட்டார். தன்னலம் மறந்து பிறர் நலம் பேணும்போது மனிதன் தெய்வமாகிறான் என்ற முன்னோரின் வாக்கிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் செல்வமுடையவராகலாம். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயனை இழந்து பின்னர் ஒருபோதும் சிறப்படைய மாட்டார் என்பதை பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பொருள் மனிதனை வளமாக்கும், அருளே மனிதனை தெய்வமாக்கும்.